வணக்கம் பிள்ளைகள். கடந்த காணொளியில் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதை எவ்வாறு பரிசோதனை ரீதியாக நிறுவலாம் என்பதையும் அது தொடர்பான சில பிரசினங்களையும் நாங்கள் கண்டோம். இன்றைய தினம் தரம் 8 முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் என்ற அலகில் அதன் தொடர்ச்சியாக நாட்பக்கல் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு என்பதையும் அது தொடர்பான சில பிரசினங்களையும் எவ்வாறு தீர்ப்பது தொடர்பாகவும் இன்றைய இக்காணொளியில் காண இருக்கின்றோம். முதலாவது, நாட்பக்கல் என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். நாட்பக்கல் என்பது 4 பக்கங்களை கொண்ட பல்கோணி. நாட்பக்கல் என்பது 4 பக்கங்களை கொண்ட பல்கோணி. அந்த நாட்பக்கல்களில் சதுரங்கள், செவ்வகங்கள், இணைகரங்கள், சாய் சதுரங்கள், சரிவகங்கள், இது போன்ற நாட்பக்கல்கள் இருக்கு. அப்ப 4 பக்கங்களை கொண்ட இந்த மூடிய உருவி இந்த 4 அகக்கோணங்கள் காணப்படும். இப்ப இந்த நாட்பக்கலில் ஏபிசிடி என்ற இந்த நாட்பக்கலில் 4 அகக்கோணங்கள் காணப்படுது. டிஏபி என்ற இந்த ஒரு அகக்கோணம். இப்ப இந்த அகக்கோணத்தை நான் ஒரு நிறத்தாலை, இது ஒரு அகக்கோணம். அதே மாதிரி ஏபிசி என்று இன்னொரு அகக்கோணம் இருக்கு. அடுத்தது பிசிடி என்ற இன்னும் ஒரு அகக்கோணம் இருக்கு. அவ்வாறு ஏடிசி என்ற இன்னொரு அகக்கோணம். 4 அகக்கோணங்கள் காணப்படும். அப்ப இந்த நாட்பக்கலில் காணப்படும் 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்பதை எவ்வாறு நாங்கள் நிறுவப்போம்? அப்ப இந்த 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. இதை நாங்க எவ்வாறு நிறுவுவோம்? இப்ப இந்த நாட்பக்கலில் 4 உச்சிகள் காணப்படுது. இந்த உச்சிகளில் ஏதாவது ஒரு உச்சியில் இருந்து ஏனைய உச்சிகளை இணைக்கணும். டி என்ற உச்சியை நாங்க தெரிவு செய்வோமாக இருந்தால் டியும் ஏயும் ஏற்கனவே இணைக்கப்பட்டது. இந்த பியும் டியையும் நாங்க இணைக்க, அவ்வாறே சியும் டியும் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போது பார்ப்போமாக இருந்தால் இந்த நாட்பக்கல் 2 முக்கோணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்பக்கல் 2 முக்கோணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 2 முக்கோணங்கள் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை 360 பாகையா இருக்கு. இது 180 பாகை, இது 180 பாகை. ஆகவே நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. இது எவ்வாறு நாங்க எழுதுவது என்று பார்த்தோமாக இருந்தால், இது ஏ என்றும் இந்த கோணம் பி சி டி இ எஃப். அப்ப இவ்வாறு கோணங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப முக்கோணம் ஏபிடியில் காணப்படுற 3 அகக்கோணங்கள் ஏபிஎஃப். அப்ப நாங்க எழுதலாம் ஏ சக பி சக எஃப் சமன் 180 பாகை. ஏனெனில் இந்த 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஒரு முக்கோணியின் 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகையால் ஏ சக பி சக எஃப் 180 பாகை. அவ்வாறே சி சக முக்கோணி பிசிடியில் கோணம் சி சக டி சக இ 180 பாகையாக காணப்படும். இந்த 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கு. அப்ப முதலாவது முக்கோணி ஏபிடியில் 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகும். இரண்டாவது முக்கோணி பிசிடியில் 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகவும் காணப்படும்.
நான் இந்த சமன்பாட்டை முதலாவது சமன்பாடாகவும் இதை இரண்டாவது சமன்பாடாகவும் நான் குறித்து இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நான் கூட்ட போகிறேன். அப்ப கூட்டினால் எங்களுக்கு A சக B சக C சக D சக E சக F கிடைக்கும். சமன் 180 பாகை சக 180 பாகை. A சக B சக C சக D சக E சக F. அப்ப இந்த 6 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 சக 180 360 பாகை. இப்போது பார்ப்போமாக இருந்தால் இந்த A என்ற கோணம் இந்த DAB ஆக இருக்கு. கோணம் DAB என்ற அகக்கோணம். இந்த A என்ற கோணம் A ஆல குறிக்கப்பட்டிருப்பது DAB என்ற அகக்கோணம். சக இந்த B சக C ஆல் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது B இது C. B சக C என்பது கோணம் ABC. ஆகவே B சக C க்கு நாங்க கோணம் ABC என்று எழுதலாம். சக D என்ற கோணம் BCD என்ற கோணத்தை தான் D ஆக குறிக்கிறோம். ஆகவே BCD சமன் D என்பதால் D என்பதற்காக கோணம் BCD என எழுதலாம். சக E சக F E சக F இந்த இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை தான் நான்காவது அகக்கோணமான ADC. ஆகவே சக ADC சமன் 180 பாகை சக 180 பாகை 360 பாகை. ஆகவே இந்த நாட்பக்கலில் காணப்படும் 4 அகக்கோணங்கள், முதலாவது DAB, இரண்டாவது ABC, மூன்றாவது BCD, நான்காவது ADC, இந்த 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஆகவே நாங்கள் சொல்லலாம் ஒரு நாட்பக்கலில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக காணப்படும். ஒரு நாட்பக்கலில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக காணப்படும். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த B-ஐயும் D-ஐயும் இணைத்தார்கள்? A-ஐயும் C-ஐயும் இணைக்கலாம் தானே. அப்ப A-ஐயும் C-ஐயும் இணைத்தால் நாங்க இந்த 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்பதை பெற முடியாதா? பெறலாம். பாப்போம் நாங்க அதை எவ்வாறு பெறலாம் என்று. ஒரு நாட்பக்கல் ஒன்று ABCD என்று மறுபடியும் ஒரு நாட்பக்கல் ABCD. ABCD. முதல் செய்கையில் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு உச்சியை மற்ற உச்சிகளோடு இணைக்கும் போது 2 முக்கோணங்கள் பெறப்படும். ஆகவே அந்த 2 முக்கோணங்களின் கூட்டுத்தொகை, அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்பதால் இது இந்த நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஆனால் நாங்கள் இவ்வாறு இணைத்தால் B-ஐயும் D-ஐயும் இணைக்கலாம், அவ்வாறு A-ஐயும் C-ஐயும் நாங்கள் இணைக்கலாம். இவ்வாறு இணைப்போமாக இருந்தால் இப்ப இந்த அகக்கோணங்களை பார்த்தீங்கன்னா இந்த ABCD அகக்கோணம், நான் இந்த கோணத்தை A B C D E F G H இவ்வாறு 8 கோணங்களாக பிரிக்கப்பட்டது. அது தவிர I J K L இங்க 4 கோணங்கள், மொத்தமாக 12 கோணங்கள் இந்நாட்பக்கலில் இப்போது காட்டப்பட்டது. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த I சக J சக K சக L இந்த 4 கோணங்களும் அகக்கோணங்கள் அல்ல. எங்களுக்கு அகக்கோணங்கள் என்றது அந்த நாட்பக்கலில் காணப்படும் அந்த பக்கங்களால் அடுத்துள்ள பக்கங்களால் அமைக்கப்படுற கோணங்கள் தான் அகக்கோணங்கள். ஆகவே இந்த A சக B சக C சக D சக E சக F சக G சக H தான் எவ்வளவு 360 பாகை என்று நாங்கள் நிறுவ வேண்டும். முதலாவதா பார்த்தீங்கன்னா A சக H சக I சமன் 180 பாகை. இந்த முக்கோணி ADK
இந்த புள்ளியை நாங்க O என்று குறிப்போமாக இருந்தால் ADO முட்கோணியில் இந்த 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப A சக H சக I 180 பாகையாகவும், அவ்வாறே ABO என்னும் முக்கோணியில் B சக C சக J 180 பாகையாகவும், அவ்வாறே BCO என்னும் முக்கோணியில் D சக E சக K 180 பாகையாகவும், அவ்வாறே F சக G சக L, F சக G சக L இந்த 3 அகக்கோணங்களையும் CDO என்னும் முக்கோணியின் 3 அகக்கோணங்களையும் கூட்டும் போதும் 180 பாகை பெறப்படும். இப்போது இந்த 4 சமன்பாடுகளையும் நாங்கள் கூட்டும் போது A சக B சக C சக D சக E சக F சக G சக H சக I சக J சக K சக L சமன் 180 பாகையை 4 தடவைகள் கூட்டுகின்றோம். ஆகவே 180 பாகை தர 4. 180 பாகை 4 தரம் கூட்டப்படுவதால் 180 பாகை தர 4. இது நான் ஓர்டரா எழுதி இருக்கிறேன் பாருங்க. A சக B, இந்த A சக B என்பது எங்களுக்கு கோணம் DAB. ஆகவே கோணம் DAB, A சக B என்பது கோணம் DAB. C சக D என்னும் கோணம், இந்த 2 கோணங்களின் கூட்டுத்தொகை ABC, கோணம் ABC. E சக F என்னும் கோணம், கோணம் BCD, E சக F. G சக H என்னும் கோணம், கோணம் ADC சக. இங்கு 4 கோணங்கள் காணப்படுகின்றன. I சக J சக K சக L. இந்த 4 கோணங்களும் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களாக காணப்படுகிறது. இந்த புள்ளியை O என்னும் புள்ளியை சுற்றியுள்ள 4 கோணங்களும் தான் IJKL. ஆகவே எங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360 பாகை. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360 பாகை. ஆகவே I சக J சக K சக L இன் பருமன் 360 பாகையாக நாங்கள் எழுதலாம். ஏன் இந்த 4 கோணங்களும் O என்னும் புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களாக காணப்படுகின்றன. ஆகவே I சக J சக K சக L 360 பாகை சமன் 180 பாகை தர 4 720 பாகை. ஆகவே கோணம் DAB சக கோணம் ABC சக கோணம் BCD சக கோணம் ADC சமன் 720 360 கழிக்கும் போது 360 பாகை பெறப்படுகிறது. ஆகவே இந்த நாட்பக்கலில் 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்பதை நாங்கள் இவ்வாறும் நிறுவலாம். ஆகவே பிள்ளைகள், இந்த ABCD என்ற நாட்பக்கலில் ஒரு நாட்பக்கலில் 4 அகக்கோணங்கள் காணப்படுகின்றன. அந்த 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்பதை நாங்கள் இருமுறைகளில் நிறுவியுள்ளோம். இனி இது தொடர்பான சில பிரசினங்களை பார்ப்போம். முதலாவதாக எங்களுக்கு ஒரு நாட்பக்கல் காட்டப்பட்டுள்ளது. 4 அகக்கோணங்களில் 55 பாகை, 95 பாகை, 60 பாகை, X பாகை. ஆகவே 4 அகக்கோணங்களையும் கூட்டும் போது அதன் பெருமானம் எங்களுக்கு 360 பாகையாக இருக்கும். ஏன், ஒரு நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஆகவே X சக 60 பாகையும் 95 பாகையும் 155 பாகை, 155 பாகையும் 55 பாகையும் 210 பாகையாக இருக்கும். சமன் 360 பாகை. ஆகவே X சமன் 210 பாகையை 360 பாகையில் இருந்து கழிக்கும் போது
x சமன் 150 பாகையாக பெறப்படும். ஆகவே இந்த 3 அகக்கோணங்கள் தரப்படும் இடத்து 4வது அகக்கோணத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினா, 4 அகக்கோணங்களில் 3 தெரியா கணியங்களாக தரப்பட்டுள்ளன. எக்ஸின் பருமனை காண்போம். ஆகவே எக்ஸ் சக 2x சக 2x சக 80 பாகை சமன் 360 பாகை. 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையும் 360 பாகை. 2x 4xம் xம் 5x சக 80 பாகை சமன் 360 பாகை. ஆகவே 5x பாகை சமன் 360 80 கழிக்கும் போது 280 பாகை பெறப்படும். ஆகவே x பாகை சமன் 280 பாகையை 5ஆல் வகுக்கும் போது 56 பாகையாக இருக்கும். ஆகவே இந்த எக்ஸின் பருமன் 56 பாகையாக இருக்கும். இதிலிருந்து நாங்கள் இந்த 2x கோணத்தின் பருமனையும் 2 தர 56 112 பாகையாகவும் இதுவும் 112 பாகையாகவும் காணலாம். ஆகவே ஒரு நாட்பற்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்ற முடிவை பயன்படுத்தி நாங்கள் இந்த அகக்கோணங்கள் தரப்படும் இடத்து தெரியாத ஒரு கோணத்தை நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கும். இங்கு 2x பாகை 3x பாகை 3x பாகை 2x பாகை 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையும் எங்களுக்கு 360 பாகையாக இருக்கும். சமன் 360 பாகை. 2x 3x 5x 3x 8x 2x 10x 10x பாகை சமன் 360 பாகையாக இருப்பின் x பாகை சமன் 360 பாகையை 10ஆல் வகுக்கும் போது 36 பாகையாக இருக்கும். ஆகவே 2x பாகை 2 தர 36 பாகை 72 பாகையாகவும் 3x பாகை 3 தர 36 108 பாகையாகவும் இருக்கும். ஆகவே இவ்வாறு பிள்ளைகள் நாங்கள் நாட்பற்களின் அகக்கோணங்களின் பருமன்களை காணலாம். 4வது வினா, 2x பாகை சக 5x பாகை சக 5x பாகை சக 60 பாகை சமன் 360 பாகை. 5xம் 5xம் 10x சக 2x 12x பாகை சக 60 பாகை சமன் 360 பாகை. ஆகவே 12x பாகை சமன் 360 பாகையிலிருந்து 60 பாகையை கழிக்கும் போது 300 பாகை பெறப்படுகிறது. ஆகவே x பாகை சமன் 300 பாகையை 12ஆல் வகுக்கிறோம். 30இல் 12 2 முறை 24 60இல் 5 ஆகவே 25 பாகையாக இருக்கும். ஆகவே 2x பாகை 2 தர 25 பாகை 50 பாகையாக காணப்படும். 5x பாகை 5 தர 25 பாகை 125 பாகையாக காணப்படும். ஆகவே பிள்ளைகள் ஒரு நாட்பற்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்னும் முடிவை பயன்படுத்தி நாட்பற்களில் அகக்கோணங்கள் தரப்படும் இடத்து எங்களுக்கு தெரியாமல் குறிக்கப்படும், அதாவது தெரியா கணியத்தால் குறிக்கப்படும் கோணங்களின் பருமன்களை நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கும். ஆகவே முதலாவது காணொளியில் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதையும், இரண்டாவது காணொளியில் நாட்பற்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்பதையும் நாங்கள் நிறுவி அது தொடர்பான பிரசினங்களை பார்த்தோம். எனது அடுத்த காணொளியில் முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களின் பருமன்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும், அதை நிறுவுவதன் மூலம் அது தொடர்பான பிரசினங்களை எவ்வாறு தீர்ப்பது என்பது தொடர்பான அடுத்த காணொளியில் வெளியிட உள்ளேன். நன்றி.